என்னுடைய கணிப்பு முழுக்க தவறானது. திமுக வீழ்த்தப்படும் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஏன்னா மீண்டும் இந்த ஆட்சி வருவது என்பது இயற்கைக்கு எதிரானது என்று நான் பார்த்தேன். 2006 ஆட்சி காலத்திலும் ஆடாத ஆட்டத்தை ஆடி படுதோல்வியை சந்தித்தார்கள். அதே போல இந்த முறையும் கடுமையான தோல்வியை சந்திப்பார்கள் என்று நான் நினைத்தேன். திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வீசிய அந்த அலையை நான் கணிக்க தவறிவிட்டேன். என்னுடைய மனதில் அந்த ட்ரெடிஷ்னலாக தானே நம்ம திங்க் பண்ணுவோம். பழைய பாலிடிக்ஸை பார்த்தோம். இந்த நியூ வேவை நான் கேஜ் பண்ண தவறிட்டேன். ஆனால் நான் நினைச்சது போல ஆட்சி போனது. 210 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னவர் குளத்தூரிலேயே தோற்றார். குளத்தூர்ல தோப்பார் நினைச்சீங்களா சார்? நான் உதயநிதி தோப்பார்னு நினைச்சேன். இவர் தோப்பார்ன்றதை என்னால் கணிக்கவே முடியல. என்ன காரணம்னா, வாரத்தில் 3 நாள் அங்கே தாங்க இருப்பார். ஒன்று டான்ஸ் பார்த்துன்னு இருப்பார், இல்லை கோலை போட்டி நடத்துவார், இல்லைனா வடை சுட்டு தின்னு இருப்பார், இல்லைனா வாக்கிங் போயிட்டு இருப்பார், இல்லைனா கிழவிங்களை கட்டி பிடிச்சி கொஞ்சின்னு இருப்பார், செல்ஃபி எடுத்துன்னு இருப்பார். குளத்தூர்லேயே குடியிருக்கிறார் இவர் அப்படின்னு பார்த்தா, நீ குளத்தூரில் குடியிருக்கிறதுனாலே நீ தோக்கணும், இங்கே வந்து உயிர் எடுத்துன்னு இருக்கிறன்னு சொல்லிட்டு மக்கள் சரியான திருப்பி அளித்திருக்கிறார்கள். எனக்கு அதை விட ரொம்ப அதில் குரூஷியலாக நான் குறிப்பிட வேண்டிய விஷயம் திரு ராஜவேல், எல்லா அரசியல் கட்சிகளும் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சுருந்தாங்க. நீங்களும் பல தேர்தல்களில் பணியாற்றிய அனுபவம் இருக்கும், வச்சுருப்பாங்க. டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் தி பிராத்னு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. இவங்க 1க்கு 4. ஆமாம், அது பத்தாதுன்னு உளவுத்துறை, அது பத்தாதுன்னு இருக்கிற அதிகாரி அத்தனை பேரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிட்டான். ஏன்டா இதில் ஒருத்தர் கூட உங்கள் சீஃப் மினிஸ்டர் தோக்க போகிறாருன்னு கூடவா கண்டுபிடிக்காமல் எதுக்குடா 4 ஸ்ட்ராட்டஜி ஃபேம் வச்சு இத்தனை ₹1 கோடி கொட்டி கொடுத்து செலவு பண்ணீங்க? அப்போது மக்கள் மனதை படிக்க தவறி நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் அப்படின்றத வந்து முதல்வர் உணரட்டும். இங்கே நிறைய என்னோட நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிக்கிட்டே இந்த சிஎம்முக்கு தெரியல, ஏமாத்துறாங்க. எக்ஸாக்ட்லி, தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்லும்போது அதை அவங்க ரிசீவே பண்ணல. இன்னும் சொல்ல போனா, பெண்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தவறான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணது நீங்க. அந்த நபரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்கிறதையும் சொன்னீங்க. ஆனா அப்பவும் அதை வந்து கவர் அப் பண்ணி அதை ட்ரை பண்ணாங்களே தவிர அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. கண்ணாடி எடுத்து சிஎம் முன்னாடி காட்டுறதுக்கு ஒருத்தருமே ரெடி இல்லை. நான் பழசாக இருந்தாலும் சின்னதாக அந்த ஒரு கதையை ரீகால் பண்ணுறேன். ஆர்கே நகரில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற அந்த இடைத்தேர்தல், ஒவ்வொரு நாளும் ஒரு திமுக முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலாளர், மூத்த தலைவர் சென்று ஆர்கே நகரில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். காலையில் 11 மணிக்கு யாராவது வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் கே நேருவுக்கு இன்றைக்கி டேர்ன்னு வச்சுங்களேன், காலையில் வருவார். வந்துட்டு முறை சொல்லி ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு பாயில் ஒரு 2000 ரூபாய் வைப்பார். ஃபோட்டோ எடுத்துறியாப்பா அப்படின்னு அப்படியே வண்டியில் இருந்து கிளம்பி போயிடுவார். பிரச்சாரமே பண்ணுறதில்ல. போயிட்டு நேராக ஒரு அறிவாலயம் போவார், இல்லைனா ஒரு ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பார்ப்பார். பார்த்தோன்னே என்னண்ணே எப்படின்னா இருக்கு அப்படின்னா, தம்பி பிரமாதம், எப்போ திமுக ஆட்சி வரும்னு காத்திருக்காங்க மக்கள் அப்படின்னாரு. துரைமுருகனுக்கு ஒரு நாள் பிரச்சாரம். துரைமுருகன் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்து அண்ணன் எப்படின்னு இருக்கு, தம்பி ஆர்கே நகரில் ஒவ்வொருத்தரும் விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறான், எப்போ தேர்தல் வரப்போது நான் தளபதிக்கு ஓட்டு போடணும்னு தூங்குறான் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர்ண்ணே. அடுத்து ஒரு நாள் இன்னொரு தலைவர் ஒருவர் போகிறாரு, செல்வ கணபதி போகிறாரு. போயிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னே பிரமாதம் தம்பி அப்படின்றாரு. அவர் கூட இருந்த என்னோட நண்பர் ஒருத்தர், ஏங்க அங்கே 3வது இடத்துக்கு போகணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன அப்படிங்க தோக்க போகிறேன்னு சொன்னேன்னா திட்டுவார். நீ வந்துறியா இப்போ பார் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு போகிறாரு. ரிசல்ட் வந்தோன்னு பார்த்துக்கலாம் போய. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்த அந்த ஆட்டிடியூடு, மனோபாவம் அப்படியே தொடர்ந்தது. அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் வீழ்ந்தார்கள். இவர்கள் வீழ்ந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இந்த ஆட்சி அகன்றது என்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட 220 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தேன். திமுக ஆட்சியில் கை உடைக்கப்பட்டது, வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, வாழவே விடல. சிம்மை பிளாக் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறாங்க, வெஹிக்கிளை சீஸ் பண்ணுறாங்க. அந்த கீழ்ப்பாக்க வீட்டில் சாக்கடை ஊற்றின பிறகு எவனும் வாடகை வீடு கொடுக்கலங்க. ஹோட்டலாக தங்கிட்டு இருந்தவங்க. அம்மா வச்சுக்கிட்டு ஹோட்டல் எப்படி தங்குவீங்க? தெரியும் சார். அதுக்கெல்லாம் குளத்தூரில் ஒரு தோற்றது தான் பரிசு என்று நான் புரிந்து கொண்டேன். உழைப்பு வீண் போகல நான் நினைச்சேன். கிரேட் சார், கிரேட். கண்டிப்பா இதை இப்போதைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவினரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா திமுகவை எதிர்ப்பதில் ஆக்டிவான